Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காஃபி ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஷாப்பில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி க்ரீமியான டேஸ்டியான காஃபி ஐஸ்கிரீமை நம்ம வீட்டிலே பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ½ கப் வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன்ஸ் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா அந்த சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வந்து ஒரு 200 ml விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். இதிலே இனிப்பு இருக்குது, அதனால் நீங்கள் சுகர் சேர்க்குறப்ப நீங்கள் ஜாகிரதையாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை கூட நான் ஃப்ரீசரில் வச்சு தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணலாம். அளவு ஸ்டிஃப் பீக்க பாருங்கள், அப்படியே நிற்கிது. 5 மினிட்ஸ் அடித்தோன்னே இந்த பிராண்டில் இந்த மாதிரி நல்லா வரும். கேக்கெலாம் ஐசிங் பண்ணுறப்ப இது நல்லா எக்ஸலண்ட்டாக வருது. அமுல் விப்பிங் க்ரீமில் அப்படி எதுவும் வரல. பட் இது ப்ரமோஷனுக்காகலாம் எதுவும் சொல்லலை, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி அடித்த பாருங்கள், அப்படி எடுத்தோன்னே அப்படி நிற்கிது பாருங்கள். கவுத்தாலும் விழாது, அந்த அளவுக்கு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்துடுது. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். ஒரு ½ கப்பு வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு, ½ ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ½ ஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ் போட்டிருக்கேன். நான் இதில் வந்து பவுடர்ட் சுகர் எதுவும் சேர்க்கலை. காஃபி டிகாக்ஷன் பண்ண இல்லையா, அதில் வந்து நான் சுகர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து தான் அதை கரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இதில் தான் வெனிலா சாக்லேட் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், கண்டென்ஸ்டு மில்க், கொக்கோ பவுடர் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காஃபி டிகாக்ஷனும் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் வேணும்னா போட்டுக்கோங்க. சுகர் பவுடர் பண்ணி போடணும், இல்லாட்டி கண்டென்ஸ்டு மில்கே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குன்னா, பட் கொஞ்சம் இது ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் தான் இந்த காஃபி ஐஸ்கிரீம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். காஃபி ஐஸ்கிரீம் 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. சரியாக சொல்லணும் அப்படின்னா 7 to 8 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய நீங்கள் ஐஸ்கிரீம் பார்லரில் சாப்பிட்ற டேஸ்ட்டை நம்ம வீட்டிலே நம்ம பண்ணலாம். ஹைஜீனிக்கான முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எப்படி அந்த சாஃப்ட் பீக் இருக்குது, கூட கீழே விழலை பாருங்கள் பீட்டரில். இந்த மாதிரி இந்த காஃபி ஐஸ்கிரீம் எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக வந்திருக்குன்ட்டு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஒரு கண்ணாடி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் காஃபி டிகாக்ஷன் இருக்கு இல்லையா, சும்மா ஒரு இதுக்காக நம்ம அப்படியே போட்டு வைக்கலாம், சும்மா ஒரு அழகுக்காக. அந்த கசப்பாக இருக்கிறப்ப கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் 8 hours வைக்கலாம், இல்லை ஓவர் நைட் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ ஃப்ரீசரில் வைக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. காஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்ரீமியான ரிச்சான காஃபி ஐஸ்கிரீமை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். இது வந்து ஒரு 200 ml நம்மளுக்கு 1 kg மாதிரி காஃபி ஐஸ்கிரீம் வந்திருக்கு. ரொம்ப டீனேஜ் பசங்க கூட இது ஈஸியாக பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்து பரிமாற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ ஐஸ்கிரீமை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. நம்ம
ஒரு கப்புக்கு மாற்றலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.